கல்லூரியினுடைய தொடக்கத்திலே இன்றைக்கு காலடி எடுத்து வைத்திருக்கிற முதலாம் ஆண்டு மாணவ செல்வங்கள் பல கனவுகளையும் பல கற்பனைகளையும் கல்லூரி வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று கலர் கலராக சினிமாவில் காண்பித்த கல்லூரி வாழ்க்கை இனிமேல் தொடரப்போகிறது. இனிமேல் சீருடைகள் அணிந்து ஆசிரியருக்கு பணிந்து பயப்படுகிற அந்த சூழல் எல்லாம் இல்லாமல் ஆசிரியர்களோடு நட்போடு வலம் வருகிற ஒரு கல்லூரி காலத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற முதலாம் ஆண்டு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்விற்கு சென்ற ஆண்டு முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கும் இதே போல ஒரு புத்தாக்க பயிற்சியை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வழங்க என்னை அழைத்திருந்தார்கள். இந்த ஆண்டும் அதே போல முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு உங்களுடைய ஊக்கம் தருகிற உரையை நீங்கள் தர வேண்டும் என்று மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிற இந்த MAM பொறியியல் கல்லூரியினுடைய நிர்வாகத்தை சேர்ந்த அனைவருக்கும், கல்லூரியினுடைய முதல்வர், துணை முதல்வர்கள், டீன், இந்த நிகழ்வை அழகாக ஒருங்கிணைத்த மரியாதைக்குரிய டீன் சார் அவர்கள் மற்றும் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். பொதுவா மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் இவங்க கிட்டலாம் இன்னைக்கு பேசுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் ரீல்ஸையே தனக்கு பிடிச்சிருந்தாதான் பார்க்குறாங்க, இல்லைன்னா அடுத்த நிமிஷம் ஸ்வைப் பண்ணிட்டு போகிற ஒரு தலைமுறை. இந்த தலைமுறையிடம் ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் உங்களோடு பேசுகிற இந்த வாய்ப்பு என்பது எனக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற போது, எல்லாரும் பொதுவாக சொல்றாங்க, இன்னைக்கு இளைஞர்கள் நல்ல விஷயங்கள் சொன்னா கேட்பதில்லை, பெருசா யாருக்கும் அட்வைஸ் பண்ணா பிடிக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற வழக்கம் உண்டு. ஆனால் என்னுடைய பார்வையில் நான் எப்போதும் இது போல கல்லூரிகளுக்கு நான் போகிற போது, நான் பேசுகிற போது, மாணவர்கள் கவனிக்கிற போது எனக்கு தோன்றுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இளைஞர்கள் பேசினால் கேட்க மாட்டார்கள் என்பதெல்லாம் இல்லை, அவர்கள் கேட்பதை போல பேசினால் நிச்சயமாக கேட்பார்கள் அப்படிங்கிறது தான் நான் கற்றுக்கொண்ட பாடம். அதே போல இன்றைக்கு நீங்களும் அந்த ஆதரவை, ஒத்துழைப்பை என்னுடைய உரைக்கு கொடுப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு எனக்கு ஒரு தலைப்பு கேட்டாங்க. என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்ப, ஒரு கல்லூரி வாழ்க்கைக்குள்ளே நுழைந்திருக்கிறீர்கள், அடுத்தடுத்த படிநிலைகளை அடைய வேண்டும், ஒரு பெரிய கனவுகள், உங்கள் தாய் தந்தை எல்லோருடைய கனவுகளையும் சேர்த்து தோளிலே சுமந்து கொண்டு இந்த கல்லூரிக்குள்ளே நுழைந்திருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு என்ன தலைப்பு கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று யோசித்து பார்த்தபோது, சிகரங்களை நோக்கி அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்தேன். இந்த சிகரங்களை நோக்கி நீங்கள் செல்வதற்கு எதெல்லாம் உங்களுக்கு தேவை, எதையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொண்டால் இன்னும் ஒரு படி உயர முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது. எத்தனை பேருக்கு இந்த கல்லூரிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இந்த கல்லூரிக்கு வந்தது எத்தனை பேர்? ஏதோ 1-2 கைகள். இந்த கல்லூரிக்கு தான் நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தது ஒரு 4-5 பேர். மற்றவர்கள் எல்லாம் கவுன்சிலிங்ல கிடைச்சது, வீட்டுல இங்க போகணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொன்னாங்க, சொந்தக்காரவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எல்லாரும் சொன்னதையும் கேட்ட எங்க அம்மா அப்பா நாங்க சொன்னதை மட்டும் கேட்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்ப எனக்கும் அதே மனநிலை தான். எத்தனை வருஷம் யார் ஃபர்ஸ்ட் இயர் வந்தாலும் அதே மனநிலை தான். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய நலம் சார்ந்துதான் நாம் கல்லூரி வாழ்க்கைக்கு நம்ம என்ன துறை படிக்கணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க போறோம். இங்க எத்தனை பேர் தமிழ் மீடியத்துல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ்? மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, இந்த கூட்டத்தில் ஒரு 100ல் 90-80க்கு மேற்பட்ட பிள்ளைகள் தமிழ் மீடியத்துல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த தமிழ் மீடியத்துல இருந்து வந்து காலேஜுக்குள்ள என்ட்ராகிற எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கும். என்ன பயம் தெரியுமா? ஐயையோ, இவ்வளோ நாள் தமிழ்லே படித்தோம், தமிழ் மட்டும்தான் தமிழ்ல இல்லை, இங்கிலீஷை தவிர மேக்ஸும் தமிழ்ல தான் போட்டோம்,
சயின்ஸும் தமிழில் தான் எழுதணும், சோஷியலும் தமிழில் தான் எழுதணும். தெரியலனா கூட ஏதாவது 2 கதை எழுதிட்டோம். இங்கிலீஷில் கதை எழுதுறதுக்கு கூட நமக்கு இங்கிலீஷ் தெரியாதே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் கல்லூரிக்குள்ளே இன்றைக்கு பெரும்பாலான மாணவர்கள் உள்ள வருகிறீர்கள். ஆனால் உங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஈஸியான ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு எதுவும் தெரியாது, நமக்கு எதுவும் வராது அப்படிங்கிற பயத்தை நீங்கள் முதல்ல இந்த கல்லூரி வாழ்க்கையில் விடணும். உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஆசிரியர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் யாரு அப்படின்னா 1947. இந்த வருஷம் என்ன வருஷம் சொல்லுங்க பாப்போம். 1947. அப்பா, நமக்கு சுதந்திரம் கிடைச்ச வருஷம் இல்ல, அந்த வருஷத்துல நம்ம தமிழ்நாட்டோடைய முதலமைச்சரா இருந்த ஒரு மனிதர் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் பிறந்தது ஒரு சின்ன கிராமம். பெரிய படிப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது, படிப்பறிவு இல்லாதவர், ஆனால் ஆகச்சிறந்த கல்விமானாக இருந்தவர். அவரு தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தப்ப மத்திய அரசாங்கத்திடம் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனைக்கு ஒவ்வொரு மாநில முதல்வரிடமும் ஒரு கருத்து கேட்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு வியூ சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற போது எல்லாரும் ஒவ்வொரு மாநில முதல்வரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த கருத்தை கேட்பதற்கு வந்த லெட்டர் இங்கிலீஷ்ல வருது. எதுல வருது? இங்கிலீஷ்ல வருது. ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் இங்கிலீஷ்லாம் தெரியாதவருக்கு, பெருசா பெரிய படிப்பறிவு இல்லாதவர். ஆனா அந்த இங்கிலீஷ்ல வந்தோன்னா அந்த லெட்டரை பார்த்துட்டு அவர் பதில் கடிதம் எழுதுகிறார், ஆங்கிலத்திலேயே எழுதுகிறார். அதுல இன் மை ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு வார்த்தை குறிப்பிட்டு என்னுடைய பார்வையில அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறார், இன் மை ஒப்பீனியன். இப்ப அத அவருடைய அந்த அரசு தலைவர் இருப்பார் இல்லையா, செயலர், அவரிடம் அந்த கடிதத்தை கொடுத்து இதை மத்திய அரசுக்கு அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த தலைமைச் செயலர் என்ன பண்றாரு, முதலமைச்சர் எழுதின கடிதம், அதுவும் ஆங்கிலத்திலே எழுதி இருக்கிற கடிதம், அதை வாசிச்சு பார்க்கிற போது இந்த ஒப்பீனியனுக்கு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஒப்பீனியனுக்கு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. இதை பார்த்தோன்னே இவர் என்ன பண்றாரு, இந்த ஒப்பீனியன் ஸ்பெல்லிங்கை மாத்தி கரெக்டான ஸ்பெல்லிங் எழுதி ஒரு லெட்டர், அதே லெட்டரை ஒப்பீனியன்கிற இதை மட்டும் மாத்தி கொண்டு போய் மறுபடியும் சைனுக்கு கொண்டு போய் வைக்கிறார். அப்ப ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அந்த கடிதத்தை பார்த்துட்டு இது நான் எழுதினது இல்லையே அப்படின்னு, இல்லை சார், அதுல நீங்க எழுதியிருந்ததுல ஒப்பீனியன்கிற வார்த்தை தப்பா இருந்துச்சு அப்படின்னு இவர் கேட்டாராம். அரசாங்கம் என்னோட ஒப்பீனியனை தான் கேட்டுச்சே ஒழிய உன்னோட ஒப்பீனியனை கேட்கல அப்படின்னு சொன்னோன்னே இவர் யோசிச்சுட்டு, இல்ல ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கிறதோட நம்ம தமிழகத்துல இருந்து ஒரு கடிதம் போனுச்சுன்னா ஒரு முதலமைச்சருக்கு ஒப்பீனியன்கிற ஸ்பெல்லிங் கூட தெரியல அப்படின்னு உங்களை தவறா நினைக்க கூடாதுல்ல, அதனால் நான் அதை மாற்றினேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்ப ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் சொன்ன பதிலை மாணவ செல்வங்களே உங்களுக்கு நான் சொல்றேன். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதனால என்ன தப்பு, ஒரு தமிழகத்திலே இருக்கிற ஒரு முதல்வருக்கு ஆங்கிலம் தெரியல, ஆங்கிலம் இப்படித்தான் அவருக்கு தெரியுங்கிறது மத்திய அரசுக்கு கட்டாயமாக தெரிய வேண்டும். ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சாதான்டா நாட்டுல உள்ள பிரச்சனை எல்லாம் குறையும். அதனால எனக்கு தெரியாததை தெரிஞ்சதுன்னு காமிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாராம். மாணவ செல்வங்களே, எனக்கு என்ன தெரியாது என்ன தெரியும் இதெல்லாம் வச்சு நான் கல்லூரியில, சில பேருக்கு கல்லூரி காலத்துல உள்ள நுழைஞ்சிருவாங்க, பெருசா எதுவும் தெரியாது. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது தெரியாதுன்னு சொன்னா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டே தெரியுங்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா அவனுக்கு தெரியுங்கிற மாதிரியே மெயின்டைன் பண்றது பக்கத்துல இருக்கிறவனுக்கு இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது முத நாள்லே தெரிஞ்சிடும். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க போன மாதிரி இருக்கும். இவன் தெரியாது, இவனுக்கு எல்லாம் தெரியும்னு இவன் நடிக்கிறது முத நாள்ல இவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்ப ஏன் நடிக்கணும்? நமக்கு என்ன தெரியும் நமக்கு என்ன தெரியாதுங்கிறத புரிஞ்சுக்கிற இடம் தான் இந்த கல்லூரி வாழ்க்கை. இவ்வளவு நாள் ஏதோ ஒன்று படித்தோம், 35 மார்க் எடுத்தோம் பாஸ் பண்ணோம், இல்லை ஒரு 50 மார்க் எடுத்தோம் பாஸ் பண்ணோம், 12th முடிச்சோம், அதெல்லாம் இல்லை. எனக்கு படிக்கிறது ஸ்கூல்ல ஒரு இருக்கும், 50க்கு மேல எடுத்தா இவன் படிக்கிறவன், 50 கீழே எடுத்தா இவன் படிக்காதவன். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிட்டு போறேன். பள்ளி வாழ்க்கையிலே 1100 நாங்க படிச்சப்ப, இப்ப நீங்க 600க்கு, பள்ளி வாழ்க்கையிலே
600க்கு 500க்கு மேல 10th மார்க் எடுக்கிற எல்லாரும் 12th பெருசா மார்க் எடுக்கிறாங்களான்னா இல்ல. 12th நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைகள் எல்லாம் கல்லூரி வாழ்க்கையில பெருசா ஷைன் பண்றாங்களான்னா 10ல் 1% பேர் ஷைன் பண்றாங்க. ஆனால் பள்ளி வாழ்க்கையிலே சுமார் ரகமா ஆவரேஜா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னைக்கு கல்லூரி வாழ்க்கையில பெரிய அளவிலே மிளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நான் ஸ்கூல்ல எப்படி படிச்சேன், நான் ஸ்கூல்ல இப்படி இருந்தேன், இதெல்லாம் விட்டுட்டு இன்று புதிதாய் பிறந்தோம். இன்னைக்கு நான் புதுசா பிறந்திருக்கேன். பாரதி சொல்ற மாதிரி இன்று நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன். அப்படி புதுசா இந்த கல்லூரிக்குள்ளே நுழைந்து எனக்கு எது தெரியும், எனக்கு எது தெரியாது, அதை கற்றுக்கொள்கிற இடமாக நான் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க கல்லூரி வாழ்க்கையை ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும். ஒரு டீச்சர் என்ன பண்ணாராம், அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல், அங்க எல்லா நாட்டில் இருக்கிற பிள்ளைகளும் படிக்கிற ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல ஒரு நாள் அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்றாரு, எல்லா குழந்தைங்களையும் கூட்டிட்டு ஒரு பெரிய சர்க்கஸ், வேர்ல்டு லெவல் ஃபேமஸான ஒரு சர்க்கஸ்க்கு கூட்டிட்டு போறார். பொதுவா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கிறத விட வெளியில சுத்துறது ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. அப்படி சந்தோஷமா எல்லா பிள்ளைங்களும் சர்க்கஸ்க்கு போறாங்க. அங்க விதவிதமான எல்லா விஷயங்களையும் அந்த பிள்ளைகள் பார்க்கிறது. அப்ப ஒரு யானை, இந்த யானை எவ்வளவு பெருசு இல்ல, கம்பீரமான விலங்கு, பார்க்கவே நல்ல பெருசா இருக்கும். அந்த யானை என்ன பண்ணுது, அந்த சர்க்கஸ்ல ஒரு சின்ன ஸ்டூல் போட்டிருக்காங்க. அந்த சின்ன ஸ்டூல்ல அவ்வளோ பெரிய யானை தன்னோட உடம்ப சுருக்கி அந்த ஸ்டூல்ல அப்படி உட்காந்து காமிக்குது. இந்த பிள்ளைகள்லாம் ஆரவாரம் பண்ணி கை தட்டுறாங்க. எவ்வளவு அழகா இருக்கும்ல அந்த சின்ன ஸ்டூலு. அந்த சின்ன ஸ்டூலுக்குள்ள அவ்வளோ பெரிய உடம்ப சுருக்கி ஒரு யானை உட்கார்ந்தா என்ன அழகா இருக்கும், அதை கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படி உட்கார்ந்தோன்னே எல்லா குழந்தைகளும் கை தட்டுது. சரி, சர்க்கஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த டீச்சர் பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டார். அடுத்த நாள் கிளாஸ்ல கேட்கிறார். பொதுவா எங்கேயாவது போயிட்டு வந்தா எங்க போனீங்க, எப்படி இருந்தீங்கன்னு கேட்கறது வழக்கம் இல்லை. அதே மாதிரி அந்த டீச்சர் கேட்கிறார், நேத்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கல்ல, அதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்ன கொஸ்டின், இந்த யானை இருக்குல்ல, இது ஸ்டூல்ல உட்கார்ந்துச்சுல, அவ்வளோ பெரிய உருவம் அந்த குட்டி ஸ்டூலுக்குள்ள எப்படி உட்கார்ந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே ஒரு இந்திய மாணவன், ஏன்னா அது பல்வேறு நாடுகளில் படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற ஒரு இடம், ஒரு இந்திய மாணவன் அவன் எந்திரிச்சு சொல்றான் பதில், அவ்வளோ பெரிய யானை அந்த குட்டி ஸ்டூல்ல எப்படி உட்கார்ந்துச்சு தெரியுமா சார், ஏன்னா அது விநாயகர். நம்ம இந்திய நாட்டில் நம்ம யானையெல்லாம் விநாயகராக தான் பார்ப்போம். விநாயகருக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு, அந்த பவரை வச்சு அது ஸ்டூல்ல உட்கார்ந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஆசிரியர், ஏண்டா சர்க்கஸ்ல இருக்கிற யானையெல்லாமாடா விநாயகரோட கம்பேர் பண்றீங்க அப்படின்னோன்னே, இல்லை இல்லை, நாங்கள் எங்கள் இந்தியாவில் நாங்கள் விநாயகரை தான் யானையாக பார்ப்போம்னு சொல்கிறோம். பொதுவாகவே இந்தியர்கள் எல்லா விஷயத்திலையும் ஒரு மதம் சார்ந்த விஷயங்களை உள்ளெடுத்து பார்ப்பது அது வழக்கமான ஒன்றுன்னு சொல்லி அந்த ஆசிரியர் அவனை உட்கார வச்சிடுறார். அடுத்து சோவியத் ரஷ்யா, அந்த நாட்டிலேருந்து ஒரு பையன் எந்திரிக்கிறான். அந்த நாடு கம்யூனிஸ்டுகளால் நிறைந்த நாடு. கம்யூனிஸ்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா, அந்த கம்யூனிஸ்டுகளால் நிறைந்த நாடு. அந்த நாட்டிலேருந்து ஒரு பையன் எந்திரிக்கிறான். அவன்கிட்ட கேட்குறாரு, அவன் என்ன பதில் சொல்றான், சார் அந்த யானை அவ்வளோ பெரிய ஸ்டூலுக்குள்ள உட்கார்றதுக்கு காரணம் யார் தெரியுமா, அது யானையோட சக்தியெல்லாம் கிடையாது, அந்த பக்கத்துல ஒருத்தன் இருந்தானே அவனை அதை ரிங் மாஸ்டர் மாதிரி அந்த யானையை பயிற்று வச்சுக்கிட்டு அவன் தான் சார் காரணம். அவன்கிட்ட இருந்த அந்த ஒத்த கம்புக்கு பயந்துதான் அந்த யானை அந்த ஸ்டூலுக்குள்ள உட்காந்துச்சு. அவன் எதை பேசுறான், கம்யூனிஸ்ட் சிந்தனையை பேசுறான். ஒருத்தனை அடக்கி உடக்கி உட்கார வைக்கணும்னா ஒரு பெரிய முதலாளித்துவமான ஒருத்தன் இருந்தா அடங்கி உட்காருவானா, அவன் நாட்டில் அவன் எதை ஃபேஸ் பண்ணானோ அதை அவன் பார்த்து சொல்கிறான். இப்ப அடுத்து நாம் எல்லோரும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு ஜப்பான், அந்த ஜப்பான்ல இருந்து ஒரு பையன் எந்திரிக்கிறான். அந்த பையன் எந்திரிச்சு சொல்றான், சார் இவங்க சொன்ன மாதிரிலாம் யானை சாமியோ இல்லை யானை அந்த ஸ்டூல்ல உட்கார்ந்ததுக்கு அந்த சர்க்கஸ் ரிங் மாஸ்டரோ காரணம்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், அந்த யானை அந்த ஸ்டூல்ல உட்கார்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த யானைக்கு தன்னோட தகுதியே என்னன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தா அந்த ஸ்டூல்ல அந்த யானை உட்கார்ந்துருக்காதுன்னு அந்த ஜப்பான் நாட்டுக்காரன் சொல்றான். அப்பதான் அந்த ஆசிரியர் சொல்றாரு, 3 மாணவர்கள் சொன்ன பதில்ல
இந்த பதில் தான் உண்மையான பதில். அந்த யானைக்கு தன்னோட பலம் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்டூல்ல போய் அது உட்காருமா? முதல்ல அந்த யானை எவ்வளோ ஒரு பெரிய கம்பீரமான மிருகம், அந்த மிருகத்தை ஒருத்தன் ஸ்டூல்ல உட்கார வச்சு ட்ரெயின் பண்றானா? அது இல்லை நம்முடைய வாழ்க்கை. நமக்குன்னு ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு அந்த யானை புரிஞ்சுக்கணும். அப்படி உங்களுடைய சக்தி எது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிற பருவம் இது. உங்களை இப்படித்தான் இருக்கணும். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருப்பாங்க, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக சொல்லப்படுற வார்த்தை, ஸ்கூல் படிச்ச மாதிரியே காலேஜுக்கும் நல்ல பிள்ளையா போயிட்டு நல்ல பிள்ளையா வந்துடணும், எந்த பிரச்சனையிலையும் மாட்டக்கூடாது, அம்மா அப்பா காசு கொடுத்து கட்டி படிக்க வச்சிருக்கோம், எந்த பிரச்சனையும் பண்ணாம படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்துரு. இப்படிதான் இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கிறோம். நான் ஒரு பொதுவான விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு நாட்டுல நிறைய பிரச்சனைகள் நடப்பதனால பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தைக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. ஒரு அம்மா அப்பாவா பெண் பிள்ளைகளை அனுப்புறது, இன்னைக்கு இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு, சாட் ஜிபிடி வந்திருக்கு, எல்லாமே நம்ம கை விரல்கள்ல இருக்கு. ஆனாலும் கூட இவ்வளவு பயம் ஏன் இருக்கு அப்படின்னா, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்க பேரண்ட்ஸ்லாம் அப்படிதானே சொல்றாங்க, அப்படி சொல்லி தானே அனுப்பி வைக்கிறாங்க. நான் இப்படி மாற்றி யோசிக்கிறேன். இன்னைக்கு இந்த பசங்கெல்லாம் வீட்டில் போய் சொல்லுங்க, நீங்களும் வீட்டில் போய் சொல்லுங்க, என்னைக்கு ஒரு பெண் பிள்ளைய வீட்டை விட்டு போனா 6 மணிக்குள்ள உள்ள வந்துரு, 7 மணிக்குள்ள உள்ள வந்துரு, இப்படிலாம் எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்கிறத நிறுத்திட்டு, வீட்டை விட்டு வெளியில போற பொம்பளை பிள்ளைங்களை வெளியே போகாதன்னு சொல்றதை நிறுத்திட்டு, வீட்டை விட்டு வெளியே போற ஆண் பிள்ளைகளிடம் பெண் பிள்ளைகளை பார்த்தால் மரியாதையாக நடந்து கொள்னு என்னைக்கு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த தேசம் பாதுகாப்பானதாக இருக்கும். அப்படி பசங்க தான் இங்க இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பெண் பிள்ளைகளை மதிக்கிற, பெண் பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு சமூகம். ஒரு கோயட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வரம். எனக்கெல்லாம் அந்த வரம் வாய்க்கல. படிச்சது, ஸ்கூல் படிச்சதும் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான், காலேஜ் படிச்சதும் கேர்ள்ஸ் காலேஜ் தான், வேலை பார்க்கறதும் கேர்ள்ஸ் காலேஜ் தான். எவ்வளவு சோகமான விஷயம் இல்லை? ஆனா ஒரே ஒரு ஆறுதல், நான் பேச போகிற பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த மாதிரி கோயடா இருக்கிற போது எனக்கு அந்த கல்லூரி வாழ்க்கை மீண்டும் கிடைப்பதை போல ஒரு மகிழ்ச்சி. அதனால இந்த கல்லூரி வாழ்க்கை, அது கோயட்ல படிக்கிற போது அது கொடுக்கிற சந்தோஷம், அது கொடுக்கிற மகிழ்ச்சி, நம்ம சினிமால காமிக்கிற மாதிரி ஒரே ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போகலாம், கேன்டீன்ல உட்காரலாம், வெளியில சுத்தலாம், சினிமாவுக்கு போகலாம், அரியர் வைக்கலாம், காலேஜை விட்டு வெளியில வந்துடலாம். இது இல்லை மாணவ செல்வங்களை கல்லூரி வாழ்க்கை. ஒரு பெண் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, நான் இருக்கேன், எத்தனை மணி ஆனாலும் முடிச்சுட்டு உன்னை கொண்டு போய் சேஃபா விடுறேன்னு சொல்ற பையனும், உனக்கு ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா நான் சொல்லித்தரேன், 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம்னு சொல்ற பொண்ணும் இணைகிற போதுதான் அது மிகச்சிறந்த கல்லூரி வாழ்க்கையாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்கணும். நான் என்ன பண்ண போறேன், இந்த கல்லூரியில நான் இதை படிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ண போறேன். ஒரு முனிவர் ஒரு காட்டுல உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு வயதான முதியவர், ரொம்ப பார்க்கவே பாவப்பட்ட ஒரு முதியவர், அவர் என்ன பண்றாரு, கஷ்டப்பட்டு ஒரு மரத்தை வெட்டி அதுல இருக்கிற விறகெல்லாம் எடுத்துட்டு போய் தினம்தோறும் ஊர்ல கொண்டு போய் கொடுத்து இந்த மரத்துல இருந்து விற்கிற காசை வச்சு சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இது ஒரு 10 வருஷமா தொடர்ந்து நடக்குது. 10 வருஷமா தொடர்ந்து இதையே பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதையே நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு நாள் இந்த முனிவர் அந்த முதியவரை பார்த்து ஒரு ஸ்மைல், ஒரு புன் சிரிப்பை சிரிக்கிறார். சிரிச்ச உடனே இந்த முதியவர் நிமிர்ந்து பார்க்கிறாரு, என்னடா அது 10 வருஷமா இங்கதான் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் இவர் சிரிச்சதில்லை, இன்னைக்கு சிரிக்கிறாரே அப்படின்னு இவர் நிமிர்ந்து பார்த்தோன்னே இந்த முனிவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை தெரியுமா? இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் மறுபடியும் தியானத்துக்கு போயிடுறார். இந்த வார்த்தை இந்த முதியவரை ஏதோ செஞ்சுட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல்னு ஏன் இந்த முனிவர் சொன்னாரு, ஏன் இந்த முனிவர் சொன்னாருன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிக்கிற நேரம், சரி போய் பார்ப்போம், முனிவர் சொன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகிறார். காட்டுல வெளியில மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தவர் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கிறாரு. அங்க உள்ள மரங்களை வெட்டி விறகு பொறுக்கணும்னு அவசியமே இல்லை. அங்க பல மரங்களுடைய கிளைகள் அதுவாவே உடைக்கப்பட்டு கிடக்கிறது. அதை மிக எளிதாக எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய வருமானத்துக்கு வழி தேடுகிறார். இப்ப முனிவர் சொன்ன அந்த இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல்னு சொன்னதுனால இவர் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாரு. ஒரு ஸ்டெப் முன்னாடி போனப்ப இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைத்தது. அடுத்து
அன்னைக்கு யோசிக்கிறாரு, சரி இன்னும் கொஞ்சம் முன்னேறி போனா என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகிறார். அங்க போனா விலை உயர்ந்த நிறைய சந்தன மரங்கள் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது. அந்த சந்தன மரங்களை வெட்டி கொண்டு போய் இது பண்றப்ப அடுத்த ஒரு பெரிய செல்வந்த நிலைக்கு மாறுகிறார். இப்ப இந்த முதியவருக்கு மறுபடியும் ஒரு விஷயம் வருது, இன்னும் கொஞ்சம் முன்னேறி போனா என்ன, இன்னும் கொஞ்சம் முன்னேறி போனா என்ன அப்படின்னு யோசிக்கிறார். கொஞ்சம் உள்ள போய் பார்க்கிறாரு, அந்த காட்டுக்குள்ளே நிறைய வைர வைடூரியங்கள்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இப்படி தட்டினோனே வந்துருது. இப்ப இதை எடுத்துக்கொண்டு மிக மகிழ்ச்சியாக இந்த முதியவர் வாழ்கிறார். இந்த கதை ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற கதை மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் நான் சொல்லவா? ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், ஒரே ஒரு வார்த்தை தான், இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல். இந்த ஒற்றை வார்த்தை ஒரு கஷ்டப்பட்டு தினம்தோறும் கால் வயிற்று கஞ்சிக்கே வழி இல்லாத ஒரு முதியவர் அவர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை கேட்டு தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறி போறார். முன்னேறி போனா அவருக்கு இன்னும் கொஞ்சம் இலகுவாக பணம் கிடைக்கிறது. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகிறார். கொஞ்சம் வாசனை உள்ள மரங்கள் கிடைக்கிறது. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகிறார். வைர வைடூரியங்கள் கிடைக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் இந்த கல்லூரி வாழ்க்கையில் இருக்கிற இடத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறினால் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை நீங்கள் மந்திரமாக எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை வைர வைடூரியங்கள் கிடைப்பதை போல நிறைவு இறுதி ஆண்டிலே நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க செய்ய வேண்டியது, இன்னும் கொஞ்சம் முன்னேறி போனால். நான் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க சொல்லுவாங்கல்ல, இருக்கிறத வச்சு இது போதும் சாமி எனக்கு ஒன்றும் பெருசாலாம் வேண்டாம். அப்படி இல்லை. ஒருவேளை அதிருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில அதிருப்தின்ற ஒரு விஷயம் இல்லை, இது போதும் அப்படிங்கிற மனநிலை இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு நம்ம இவ்வளோ ஒரு சொஃபஸ்டிகேட்டடான என்விரான்மெண்ட்ல உட்காந்துருப்போமா? தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அதிருப்தி மட்டும் இல்லாம இருந்துருச்சுன்னா, என்னடா அது போதும் அப்படின்னு மட்டும் இல்லாம இருந்துருந்துச்சுன்னா அவரு பல்பை கண்டுபிடிச்சிருப்பாரானே தெரியல. ஏதோ ஒண்ணு இல்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லைன்னு அடுத்த 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 நிலைக்கு அவர் பயணப்பட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய மனிதர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி ஆரம்பிச்சிச்சு? ஒரு கட்ட வண்டியில முதுகெலும்பு தேய தேய ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனா அந்த அதிருப்தி மனநிலை தான் நம்ம இன்னும் நல்லா இன்னும் நல்லா இன்னும் நல்லான்னு சொல்லி அப்படியே படிப்படியாக முன்னேறி ஒரு மாட்டு வண்டியிலே பயணம் செய்த நாம் இன்னைக்கு ஒரு கான்கார்டு விமானத்துல 2000 மைல் வேகத்துக்கு நம்மால் பறந்து செல்ல முடிகிறது என்றால் மனித குலம் இன்னும் கொஞ்சம்னு ஆசைப்பட்டதுதான். அந்த ஆசையை நீங்கள் பட வேண்டும். இன்னும் கொஞ்சம் முன்னேற வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு எப்போது வருகிறதோ அப்போது நீங்கள் முன்னேறி போக முடியும். ராதாகிருஷ்ணன், டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே வரப்போகுது. அந்த ஆசிரியர்களை கொண்டாட வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் தினமாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஒரு தடவை ஒரு பெரிய தலைவர்களுடைய மாநாடு, அந்த மாநாட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சாப்பிட்றாங்க. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கைதான் இல்ல, இந்தியர்கள் அதுவும் பெரும்பாலான தமிழர்களுக்கு கையில சாப்பிட்றது தான் ஒரு பெரிய திருப்தி, ஸ்பூன்ல சாப்பிட்றதை விட. ஆனா ஒரு பெரிய அகில உலக தலைவர்களுடைய மாநாடு, அந்த மாநாட்டுல எல்லாரும் சாப்பிட்றாங்க. எல்லாரும் ஃபோர்க் வச்சு ஸ்பூன் வச்சு பயங்கரமா ஸ்டைலிஷா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராதாகிருஷ்ணன் மட்டும் கையில எடுத்து அழகா சாப்பிட்றாரு. இதை பார்த்துட்டு பக்கத்துல உட்கார்ந்துருந்த ஒரு உலக தலைவர் பதறி போய், சார் சார் இந்த கரண்டி உங்க பக்கத்துல இருக்குல்ல, அது நல்லா சுத்தம் செய்யப்பட்ட கரண்டி தான், நீங்க பயப்படாம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றார். அடுத்த நிமிஷம் ராதாகிருஷ்ணன் ஒரு பதில் சொன்னாராம், இந்த கரண்டி சுத்தம் செய்யப்பட்டதுங்கிறது எனக்கு மறுப்பில்லை, ஆனால் அதை விட என் கைகள் மிகுந்த சுத்தமானது. ஏன் தெரியுமா? இந்த கரண்டியை கூட பல பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனா இந்த கையை என்ன தவிர யாரும் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால எனக்கு இதுதான் பெஸ்ட்ன்னு சொன்னாராம். மாணவ செல்வங்களே, எனக்கு இது இல்லை அது இல்லை, நமக்கு என்ன இருக்கோ அது நம்மளோட பெஸ்ட் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரணும். எனக்கு இது வரல, இது தெரியல, அவனுக்கு அதை விட பெட்டரா இருக்கேன்னு எப்ப நாம அடுத்தவர்களை பார்த்து யோசிக்கிறோமோ அது இல்லாம என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நான் அடுத்த நிலைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு பண்ற தப்பு என்ன தெரியுமா? அடுத்தவன் என்ன நினைச்சிருவான், இப்போ நீங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஐயோ நம்மளை பத்தி என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிற பல பேருடைய வாழ்க்கை தான் முன்னேறாமலே கீழேவே உட்கார்ந்துருக்கோம். ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒரு புத்தகத்துல படிச்சேன். ஒரு 3 பேர், இந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்களா, ஆஃபீஸ்க்கு ஒரு 3 ஆண்கள் ஆஃபீஸ்க்கு டெய்லி வந்து உட்கார்ந்து மத்தியானத்துல சாப்பிடும்போது
ஒருத்தருக்கு இட்லி, ஒருத்தர் புட்டு, ஒரு நாள் ஒருத்தருக்கு சப்பாத்தி. இந்த 3 பேரும் தொடர்ச்சியா இதை மட்டுமே தான் டெய்லி மதிய உணவுக்கு கொண்டு வர்றாங்க, இட்லி, புட்டு, சப்பாத்தி. அப்ப இந்த ஆண்கள் 3 பேரும் பேசிக்கிறாங்க, எப்ப பாரு இதே தாண்டா சாப்பாடு கொடுக்குறா, இதை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் 3 பேர் பேசிக்கிறாங்க. 3 பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டு நாளைக்கு வீட்டில் போய் சொல்லிடணும், இந்த சாப்பாடு நாளைக்கு நீ கொடுத்தனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்துவோம் அப்படின்னு 3 பேரும் பேசி வச்சுட்டு போறாங்க. 3 பேரும் வீட்டில் போய் சொல்றாங்க. 3 பேரும் வீட்டில் போய் முதல்ல இருக்கிறவர் சொல்றாரு, நீ இதே இட்லியை நீ திருப்பி கொடுத்தனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். 2வது பேரும் அதே. மத்தியானம் வந்து சாப்பிட்றாங்க, டிஃபன் பாக்ஸை திறக்கிறாங்க, அதே இட்லி, அதே புட்டு, அதே சப்பாத்தி. இதை பார்த்தோன்னே ஆண்களுக்கு ஒரு ஈகோ அந்த இது வந்துருச்சான். அந்த 3 பேருக்கும் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ நம்ம இதே வச்சா தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்தோம்லன்னு சொல்லி ஆள் என்ன பண்றாரு, வேகமா போய் குதிச்சு தற்கொலை பண்ணிடுறாரு. 2வது ஆளு என் மனைவியும் நான் சொல்லியும் கேட்காம மறுபடியும் புட்டை தான் கொடுத்தாருன்னு சொல்லி 2வது ஆளும் போய் தற்கொலை பண்ணிக்கிறார். 3வது ஆளும் சப்பாத்தியை போய் பார்த்துட்டு 3வது ஆளும் தற்கொலை பண்ணிக்கிறார். இப்போ 3 பேரோட மனைவியும் வராங்க. வந்தோடனே 3 பேரையும் வச்சிருக்கிறத பார்த்து ஐயோ அம்மான்னு சொல்லி அடிச்சு அழுகுறாங்க. அப்போ முதல் மனைவி சொல்றா, இவர் ஒழுங்கா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் மாத்தி கொடுத்துருப்பேன், ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாருன்னு நினைச்சேன், இதுக்காகவா இந்த மனுஷன் செத்து போவாருன்னு முதல் அந்த ஆண்மகனோட மனைவி அழறா. 2வது மனைவி என்ன சொல்றா, ஐயோ நான் ஏதோ சும்மா சொல்றாருன்னு நினைச்சேன், இப்படி தெரிஞ்சுனா கொடுத்துருப்பேனே, வேற சாப்பாடு கொடுத்துருப்பேனேன்னு அழுகிறான். இப்ப இந்த 2 பேர் அழுகிறதுக்கு 3வது ஒருத்தி இருக்கால, அவ வித்தியாசமா அழறா. எதுக்கு இவன் செத்து போனானே தெரியலையே அப்படின்னு அடிச்சுட்டு அழறா. அப்ப ஏமா அதான் சாப்பாடு கொடுத்தா தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னால, அப்படி இருந்து ஏமா சப்பாத்தியை கொடுத்தேன்னு இந்த ஆபீஸ்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு அந்த மனைவி சொல்றா, இல்ல இவங்க 2 பேருக்கும் இவங்க மனைவி சமைச்சு கொடுத்து அவர் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னாரு, ஆனா இவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. தினமும் சமைச்சு எனக்கு இவர் தான் டிஃபன்ல கட்டி கொடுப்பாரு, இன்னைக்கு எனக்கும் கட்டி கொடுத்துட்டு அவர் தான் சப்பாத்தியே எடுத்துக்கிட்டு வந்தாரு, அப்புறம் ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியலன்னு அந்த அம்மா சொல்லி அழுதுச்சான். இப்ப இதை யோசிச்சு பாருங்களேன், மற்ற 2 பேர் செத்து போயிட்டாங்க, மற்ற 2 பேரும் இந்த விஷயம் தான். அப்ப 3வது நான் என் மனைவி சமைச்சு கொடுத்தான் கொண்டு வரேன்னு சொல்லாம ஒரு வீண் வைராகியத்துக்கு, இது ஒரு நகைச்சுவை கதை தான், ஆனா ஒரு வீண் வைராகியம், எனக்கு என்ன இருக்குங்கிறத வெளிப்படையாக சொல்கிற அந்த திறன் இல்லை. எனக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சில பேர் விடுவாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இயர்ல, ஏன்னா அப்படிரா ஸ்கூல்ல பயங்கரமா டாப்பர்றா, நான் ஃபர்ஸ்ட் இயர் பேப்பர் கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்து பேசாம உட்காந்துருந்தவன் 60-70 மார்க் வாங்கியிருப்பான். நம்ம டாப்பர் இருக்கான் பார்த்தீங்களா, 20 மார்க் கூட வாங்கியிருக்க மாட்டான், 1 டிஜிட் மார்க் வாங்கியிருப்பான். கேட்டா எனக்கு அன்னைக்கு செமஸ்டர் அன்னைக்கு பயங்கர கையெல்லாம் வலிடா, பயங்கர ஃபீவர், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு நான் பரீட்சை எழுத வந்தேன் இல்ல, இப்படியெல்லாம் சொல்ற பல பேரை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப நம்மிடம் என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீம்லைன், நம்ம கிட்ட என்ன இல்லைங்கிறதான தெளிவான புரிதல், அதுக்கு நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம் என்கிற மனநிலை, இந்த 3ம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கல்லூரி வாழ்க்கை இனிப்பானதாக இருக்கும். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? ஐஸ்வர்யா ராயா இல்லையா? அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? பாட்டெல்லாம் இருக்கே, பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்பா யாரோ ஒரு பையன் சொல்லிட்டாப்ல, அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா கொலம்பஸ். நம்ம எல்லாருக்கும் ஹிஸ்டரியில சோசியல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இதை நான் படிச்சப்ப உண்மையிலேயே ரொனால்டோ அந்த கொலம்பஸ் மேல எனக்கு ஒரு பெரிய மதிப்பு வந்துச்சு. என்ன அப்படின்னா, கொலம்பஸ் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு பையன். அந்த கொலம்பஸுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறி இருக்கு, நம்ம ஏதோ ஒன்று புதுசா தேடி போகணுங்கிற அந்த மனநிலை கொலம்பஸுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. கப்பல் மாதிரி ஒரு பெரிய இடத்த பார்த்தா அவருக்கு ரொம்ப நிறைய கற்பனைகள்லாம் வருமா. அப்படி நிறைய கற்பனைகள்லயே மிதந்து கொண்டிருந்த கொலம்பஸுக்கு ரொம்ப பெரிய ஆசை என்னன்னா, தன்னுடைய பூமி, தான் இருக்கிற பூமியில இருந்து கிழக்கு நோக்கி இருக்கிற இந்தியா, எல்லாருக்குமே நம்ம இந்தியா மேலதான் ஒரு பெரிய ஆசை போல. அந்த இந்தியா மேல கொலம்பஸ்க்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசைனா, இந்தியாவுக்கு தான் இருக்கிற இடத்திலிருந்து தரைவழி பயணமா போறது இல்லாம ஒரு கடல் வழி பயணத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதான் கொலம்பஸோட ஆசையாம். அப்படித்தான் அவருடைய ஆசை ஆரம்பமாயிருக்கு. அப்படி ஆரம்பிச்ச கொலம்பஸனுடைய வாழ்க்கை கண்டுபிடிக்கணும். ஆனா ஒரு சாதாரண குடும்பம்,
காற்றை கிழித்து கொண்டு கடலை கிழிச்சுக்கிட்டு போற ஒரு பயணத்துக்கு பணம் இல்லை. எங்கெங்கயோ போறாரு, யார் யார்கிட்டயோ சொல்றாரு நான் இப்படி ஒரு பயணம் கண்டுபிடிக்க, யாரும் ஹெல்ப் பண்ண வரல. அப்ப ஒரே ஒரு ஸ்பெயின் நாட்டு இளவரசி மட்டும் சரி அவன் சொல்றதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி அவன் போறதுக்கான பயணங்கள், அந்த உணவு மாலும் எல்லாம் கொடுத்து அனுப்புறான். ஆனா கப்பலை செலுத்துறதுக்கு யார் வேணும்? மாலுமி வேணும், கேப்டன் வேணும் இல்லையா? அந்த கேப்டனா வர்றதுக்கு யாருமே ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலன்னா, சரி இவன் எதை நோக்கி போறானே தெரியல, ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்க போறான். அது ஆபத்தான பயணமா முடிஞ்சிடலாம், மரணத்தை கூட தழுவலாம், இப்படி நிறைய பயம் இருக்கிறது. நல்ல தேர்ந்த மாலுமிகளும் வரல, வெறுமனை வெட்டி தண்டசோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பையனை போய் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். அப்ப கொலம்பஸ் புதுசா யோசிக்கிறார், யாரை கூட்டிட்டு போனா சரியா இருக்கும், யார் நம்மளோட வருவான்னு யோசிக்கிறான். நம்மளும் வாழ்க்கையில யாராவது நம்ம ஏதாவது ஒண்ணு தேடி போறப்ப நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண ரெடியா இல்லைன்னா அட போடான்னு உட்கார்ந்துருவோம். ஆனா கொலம்பஸ் சொல்லுகிற பாடம், அவர் என்ன தெரியுமா யோசிச்சாரா? யாரை கூப்பிட்டா வருவாங்கன்னு யோசிச்சிருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு ஐடியா தெரியுது. சிறைச்சாலைகள்ல மரண தண்டனை பெற்று கைதிகளாக இருப்பாங்கல்ல, அவங்கள போய் கேட்போம். சிறைச்சாலையில மரண தண்டனை வரப்போகுதுன்னு தெரியறவன் தான் சாக போறது உறுதின்னு தெரியும், அவனை போய் சொல்லி கூப்பிட்டோன்னா அவன் வருவான் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் பேசுறார். அப்ப எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, அந்த சிறை கைதிகள்லாம் கரெக்ட், மரணத்தை இங்க இருந்தே செத்து போறதுக்கு ஒரு பயணத்தோடு நம் மரணத்தை தேடிக்கொள்வோம்ங்கிற தைரியத்தோட 87 சிறை கைதிகள், யோசிச்சு பாருங்க, மரண தண்டனை பெறுகிற சிறை கைதிகள் எவ்வளவு கொடூரமானவர்களாக இருப்பார்கள். அந்த 87 பேரோட தன்னுடைய பயணத்தை கொலம்பஸ் ஆரம்பிக்கிறார். அவருக்கு என்ன ஆசை? கிழக்கு நோக்கி தரை வழி பயணமாக இருக்கிற இந்தியாவுக்கு கடல் வழி பயணமா கடல்ல வழி கண்டுபிடிக்கணும்னு தான் ஆரம்பிக்கிறார். ஆனா ஆரம்பிச்சது கிழக்கு நோக்கி போக வேண்டிய கப்பல் மேற்கு நோக்கி போயிருது. வாழ்க்கையில நமக்கும் அப்படி ஒரு சில மாற்றங்கள் வரும். என்ன வரும்னா, நம்ம எதையோ ஒன்று எதிர்பார்த்து போவோம். இப்போ நீங்க கூட அப்படித்தான் வந்திருப்பீங்கல்ல, 12th முடிச்சுட்டு இப்படி போகணும்னு சொன்னவங்க வாழ்க்கையை டைரக்ஷன் பண்ணி இப்படி திருப்பி விட்டுருப்பாங்க. அப்படி திருப்பி விட்டு தான் இங்க நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதை தான் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டேன், எத்தனை பேர் ஆசைப்பட்டீங்க வந்தீங்கன்னு. அப்படி டைரக்ஷன் மாறின உங்க எல்லாருக்கும் நான் ஒரு ஃபைனலா இந்த கதை மூலமா ஒரு விஷயம் சொல்றேன். அப்படி கொலம்பஸ்க்கு கிழக்கு நோக்கி போக வேண்டிய கப்பல் மேற்கு நோக்கி போயிருது. மேற்கு நோக்கி போனோடனே இவருக்கு ஒன்றும் புரியல. சரி போகிற பாதையை வச்சு வழி அமைச்சுக்குவோம் அப்படின்னு போகிறார். கண்டுபிடிக்க முடியல, இவர் எதை தேடி போறாருன்னு தெரியல. நடு கப்பல் நடு இதுல நிக்குது. அப்ப அதை வழி நடத்தி செல்கிற ரொனால்டோ என்ன பண்றான், டேய் இதெல்லாம் சரி வராதுடா, திருப்பி போயிருவோம், ஏன்னா சாப்பாடு இல்லை, நம்ம கொண்டு வந்த சாப்பாடுலாம் தீந்துகிட்டே இருக்கு, இன்னும் 2 நாளைக்கு தான் சாப்பாடு இருக்கு, இந்த 2 நாள் சாப்பாடு நம்ம திரும்பி போற வரைக்கும் தான் நமக்கு பத்தும், அதனால மரியாதையை நம்ம எல்லாரும் திருப்பி போயிருவோம்னு ரொனால்டோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றான். அப்ப கொலம்பஸ் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடு, எனக்கு சாப்பாடு வேண்டாம், இப்ப திரும்பி போறப்ப எல்லாருக்கும் ஒரு உணவு பங்கு இருக்கும்ல, ஏன் பங்கை கொடுக்க வேண்டாம், ஏன் பங்கை இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ற வரைக்கும் பயன்படுத்திக்குவோம், இன்னும் ஒரே ஒரு நாள் எனக்கு டைம் கொடு, அந்த ஒரு நாள் டிராவல் பண்றதுக்கு திரும்பி போறப்ப சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கிற பங்கு இருக்கும்ல, அப்ப எனக்கு கொடுக்கிற பங்கை நாம் இப்ப பயணம் செய்கிற போது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு, எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்றான். சொன்னோன்னே ஒத்துக்கிட்டு ரொனால்டோவும் சரின்னு சொல்லி கொலம்பஸினுடைய உணவு எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கொலம்பஸ்க்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, உறக்கம் இல்லை, பயணம் செய்கிறார், நடு இரவு முழுவதுமாக பயணம் செய்கிறார். அதிகாலை கொலம்பஸுக்கு அமெரிக்காவினுடைய கடற்கரை தெரிகிறது. அப்போது கொலம்பஸ் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறார். அப்போது கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அமெரிக்கா. ஒரே ஒரு இரவு உணவு உறக்கம் எதுவுமே இல்லாம இன்னும் ஒரு நாள் போராடி பார்த்தரலான்னு எதையோ தேடி வந்த கொலம்பஸுக்கு இன்றைக்கு அமெரிக்காவை கண்டுபிடித்தது கொலம்பஸ் என்கிற வரலாற்றில் இடம் கிடைத்திருக்கிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதை நோக்கி போன பயணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இந்த இடத்திலே வந்து நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொலம்பஸ் மாதிரி நீங்க அமெரிக்காவை கண்டுபிடிக்கணும்லாம் நான் சொல்லலை, கொலம்பஸ் மாதிரி நீங்க அமெரிக்காவை கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற கொலம்பஸை கண்டுபிடியுங்கள் அப்படிங்கறதான் என்னுடைய வார்த்தை. உங்களுக்குள்ளே எந்த கொலம்பஸ் இருக்கிறார், என்ன எதை நோக்கி நாம் போக வேண்டும். சரி, அமெரிக்காவை கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சோன்னே ஒரு பெரிய ராஜ விருந்து ஏற்பாடு செய்கிறார்கள்.
அந்த ராஜ விருந்துல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. கொலம்பஸை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள், அமெரிக்காவை கண்டுபிடிச்சானேன்னு. கூட போனாங்கல்ல அவங்க, சில பேருக்கு நம்ம முன்னாடி போறப்ப வயித்தெரிச்சல் இருக்கும், நம்ம கூட வந்தவனுக்கெல்லாம் இருக்கும். அப்படி கொலம்பஸோடு கூட இருந்தவர்களுக்கு ஒரு பெரிய வயித்தெரிச்சல். இவனை என்ன பெருசா புகழ்றாங்க, இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணி தான் நாங்க கூட தான் கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறார்கள். அப்ப தைரியமா எந்திரிச்சு கொலம்பஸ் ஒரு வார்த்தை சொன்னாராம், ஒரு முட்டையை கையில எடுத்து, இந்த முட்டைய என்னால நேரா நிக்க வைக்க முடியும், இங்க யாராலையாவது முடியுமான்னு கேட்கிறார். அப்ப சில பேரு இதெல்லாம் ஒரு விஷயமா, முடியும்டா அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரா ட்ரை பண்றாங்க. யாராலையும் அந்த முட்டையை நேராக்க முடியல. எல்லாராலையும் முடியல அப்படின்னு கொலம்பஸ் கேட்கிறாரு. இல்ல முடியல. அப்ப கொலம்பஸ் என்ன பண்றாரு, அந்த முட்டையை வாங்கி முட்டையோட ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல அதை விட்டுட்டு கீழே அடிப்பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த அடிப்பக்க தரையில வச்சு லைட்டா தட்டுறாரு. அந்த ஓடு லைட்டா உடையுது. லைட்டா உடஞ்சோன்னா அந்த இடம் தட்டையா மாறிடும்ல. இப்ப நிப்பாட்டுறாரு, அந்த முட்டை நிக்குது. இப்ப அவர் சொல்றாரு, இந்தா நின்றுச்சுல்ல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ முட்டையை உடைச்சுதானே உட்கார வச்சிருக்க. அப்ப கொலம்பஸ் சொன்னாராம், உங்களை நான் யாரையாவது முட்டையை உடைக்காம நிக்க வைங்கன்னு சொன்னேனா? உங்களை நான் சொன்னது முட்டையை நிக்க வைக்க சொன்னதுதான். இந்த உலகத்துல யார் முன்னாடி போறாங்களோ எல்லாராலையும் எல்லாம் செஞ்சிட முடியும். இப்ப அமெரிக்காவை உங்களாலையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் முதல்ல அதை யார் தைரியமாக செய்கிறார்களோ அவர்களைத்தான் உலகம் கொண்டாடும். அப்படித்தான் என்னை கொண்டாடுகிறார்கள். இந்த முட்டையை உங்க யாராலையும் நிப்பாட்ட முடியல, ஆனால் உங்க எல்லாருக்கும் கஷ்டமா தெரிஞ்ச விஷயத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் மாற்றி யோசித்தேன், என்னால் நிற்க வைக்க முடிகிறது என்றால் இந்த உலகத்துல எல்லாராலையும் எல்லாம் முடியும், ஆனால் யாரால் முதலில் முடியும் என்பதைத்தான் இந்த உலகம் நினைவில் வைத்துக் கொள்ளும்னு கொலம்பஸ் சொன்னாராம். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க எல்லாராலையும் முடியும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாராலையும் சாதிக்க முடியும். ஆனால் வரலாறு யாரை ஞாபகம் வைத்துக் கொள்ளும்னா, யார் முதலாவதாக வருகிறார்கள், யார் தான் செய்கிற விஷயங்களை கொஞ்சம் இனோவேஷன் கொஞ்சம் புதுமை யார் யூஸ் பண்றாங்களோ அவர்களைத்தான் இந்த உலகம் நினைவிலே வைத்துக் கொள்ளும். அப்படின்னா நீங்கள் இந்த கல்லூரி வாழ்க்கைக்குள்ள எல்லாரும் படிக்கிற மாதிரி அதே சேம் சப்ஜெக்ட் தான், அதே டீச்சர் தான், மாற்ற முடியாது இல்ல, டீச்சர்ஸையும் மாற்ற முடியாது, ஸ்டூடெண்ட்ஸையும் மாற்ற முடியாது. அப்ப இந்த கல்லூரி வாழ்க்கை இந்த 4 வருஷத்துல நீங்கள் எதை கற்றுக்கொள்ள போகிறீர்கள், எதை புதுமையாக செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையினுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதே மாதிரிதான் ஒரு கான்வெகேஷன் நடக்கும். நீங்க காலேஜ் முடிச்சுட்டு ஃபைனலா பட்டம் வாங்குவீங்கல்ல, அப்படி பட்டம் வாங்குகிற போது நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லார மாதிரி ஒரு 1000 பேர்ல ஒருத்தரா ஏறி பட்டம் வாங்குறதையே உங்க அம்மா அப்பா அங்க உட்காந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நான் பார்த்திருக்கேன், எங்க காலேஜ்ல நான் பார்த்திருக்கேன். ஒரு 1000 பேருக்கு அன்னைக்கு கான்வெகேஷன் நடக்கும். அந்த ஒத்த பிள்ளை 1 நிமிஷம் தான் வருவா. இதுல என்ன கொடுமை நடக்கும்னா, நான்லாம் நினைச்சது உண்டு, கான்வெகேஷன்னா நம்ம ஃபாரின்ல படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி தலையில இதெல்லாம் வச்சு நம்மள ஒரு பெருசா அப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கோட்டை மாட்டி விட்டு 1000 பேரும் எங்கன போறோம் நிக்கிறோன்னே தெரியாது. அப்படி நிக்கிறதுக்குள்ள நம்மளே கீழே இருந்து நம்மளே சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் நம்ம அவருக்கு கொடுக்குறோமா, அவரு நமக்கு கொடுக்குறாரானே தெரியாது. காட்டுலையும் மேட்லையும் வேலை பார்த்து எனக்கு கிடைக்காத அங்கீகாரம் அந்த கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு என் புள்ள வாங்குகிற போது நான் சாதிச்சுட்டேன்டான்னு அந்த உங்க அம்மாவும் அப்பாவும் நினைக்கிற அந்த ஒரு தருணம் இருக்குல்ல, அந்த சந்தோஷத்தெல்லாம் நம்மளால தரவே முடியாது, வேற எதாலையும் ஈடுகட்ட முடியாது. ஆனா நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரே ஒரு நிமிஷம் நின்றுட்டு போற ஆவரேஜ் ஆர்டினரி ஸ்டூடெண்டா நீங்க இல்லாம அந்த இடத்துல நீங்க வந்து அவார்டு வாங்குறப்போ, பட்டம் வாங்குறப்ப உங்க பிரின்சிபல், உங்களோட டீன் இல்ல உங்களோட ஹெச்ஓடி அந்த இடத்துல நின்று, சார் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு அந்த சீஃப் கெஸ்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க பாருங்க. அப்ப அந்த சீஃப் கெஸ்ட், எல்லாரையும் பார்த்து சிரிக்கிற சீஃப் கெஸ்ட் உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூடுதலாக சொல்கிற போது ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் சீஃப் கெஸ்ட் கூடுதலாக ஒரு வார்த்தை சொன்னார்னா, அதை பார்க்குற உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன தெரியுமா தோணும்? சே, என் பிள்ளை யார் எவ்வளவு பாராட்டுறாங்க இல்ல அப்படின்னு உங்க அம்மா அப்பா நினைக்கிறார்கள்ல, அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஸ்டூடெண்டாக நீங்கள் மாறணும். ஆவரேஜ் ஸ்டூடெண்டால நான் இருக்கக்கூடாது சார், நான் இருக்கிற இடத்தில் நான் சிறப்பானவராக நான் தனியா தெரியணும். எல்லா இடங்களிலும் அவன் நல்ல ஸ்டூடெண்ட்டு, உங்க டீச்சரே, நான் உங்க ஸ்டாஃபே, உங்க மேமே, இந்த காலேஜ் முடிச்சு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நீங்க கடைசி நாள் போறப்ப உங்க அம்மா அப்பாவை பார்த்து நீங்க வந்து ஒரு மரியாதைக்கு, மேம் தேங்க்யூ மேம், இன்னைக்கு நிறைய பேர் அப்படிலாம் சொல்றது இல்லை,
ஐயோ டீச்சரை பார்த்தா ஓடிடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரியல. ஆனா அப்படி வந்து நின்று மேம் தேங்க்யூ மேம், இந்த 4 வருஷம் எனக்கு நீங்க ஒரு நல்ல மென்டரா இருந்தீங்கன்னு நீங்க ஒரு தேங்க்ஸ் நோட் சொல்றீங்கல்ல, அப்படி சொல்றப்போ அந்த டீச்சர் வாயிலிருந்து உங்க அம்மா அப்பா கிட்ட நல்ல புள்ள சரிவேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, உங்க அம்மா அப்பா வாங்குற 1000 நீங்க வாங்குற 1000 2000 இல்ல 1,00,000 சம்பளம் வாங்கி நீங்க கொடுக்குற சந்தோஷத்தை விட நல்ல புள்ளன்னு ஒரு ஆசிரியர் வாயிலிருந்து பெற்றோருக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறது என்றால் அதுதான் சார், அதுதான் உங்க பெற்றோர்களுக்கு நீங்க கொடுக்கிற ஆகச்சிறந்த மதிப்பு. அதை நீங்கள் தருகிற பிள்ளைகளாக மாறணும். அடுத்து பெற்றோர்களை சொல்லியாச்சு, உங்களுக்கானது சொல்லியாச்சு. நிறைவா ஒரு விஷயம் நான் சொல்றேன். இவ்வளவு நாம் பேசுறோம்ல, இவ்வளவு நம்ம சொல்றோம்ல, முன்னாடி வரணும், சாதிக்கணும், இதுக்கு எல்லாம் பேஸ் யாரு அப்படின்னா ஆசிரியர்கள் தான். இந்த கல்லூரி வாழ்க்கையில உங்களுக்கு ஆசிரியர்கள் எப்படி இருக்க போறாங்க? ஒரு ரோல் மாடல் டீச்சரா நீங்க என் டீச்சர் இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும்ல. ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஒரு மேக்ஸ் சம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிள்ளைங்கெல்லாம் பயங்கரமா பேசுது, யாருமே கவனிக்க மாட்டேங்குது. அதுல ஒருத்தன் ரொம்ப அலப்பறை பண்ணிக்கிட்டே இருக்கான், கவனிக்கவே இல்லை. இந்த டீச்சர் கோவப்படாம அந்த பையனை முன்னாடி கூப்பிடுறாங்க. முன்னாடி கூப்பிட்டு, இங்க வா தம்பி, ஒன்னே ஒன்று, நான் போர்டில் ஒரு சம் எழுதுறேன், நீ அதை சால்வ் பண்ண முடியுமா? நோ மிஸ். சரி, ஒன்னே ஒன்று, இந்த 1 போடுறேன் சரியா அப்படின்னு அந்த டீச்சர் ஒரு 1 போடுறாங்க. 1 போட்டுட்டு இந்த 1க்கு முன்னாடி அவன் கையில் சாக் பீஸ் கொடுத்து 0 போடுங்கிறாங்க. 0 போடுறான். இப்போ இந்த நம்பரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 1 அப்படிங்கிறான். திருப்பி அந்த 0க்கு முன்னாடி இன்னொரு 0 போடுறாங்க, போட சொல்கிறாங்க, போடுறான். இப்போ அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, மறுபடியும் 1 அப்படிங்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு 0 போடு அப்படின்னு திருப்பி ஒரு 0 போட்டு இதோட வேல்யூ என்ன, அதே 1 தான். இப்போ அந்த டீச்சர் அந்த 1க்கு முன்னாடி இந்த 0வெல்லாம் அழிச்சிட்டு இப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க, இந்த 1 இருக்குல்ல அதுக்கு பின்னாடி 0 போடு, 10 அப்படிங்கிறான். வேல்யூ என்ன, 10. இன்னொரு 0 போடு, வேல்யூ என்ன, 100. இன்னொரு 0 வேல்யூ என்ன, 1000. இன்னொரு 0 வேல்யூ என்ன, 10,000. இப்போ இந்த டீச்சர் பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கே பார், 1 சரியா, இதுதான் நான். நீ எனக்கு பின்னாடி நான் சொல்றதை கேட்டு நீ வந்தீனா 1க்கு பின்னாடி வர 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 உன்னோட மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கும். என்னைக்கு என்னை தாண்டி நீ முன்னாடி போகணும், நீ எனக்கு மரியாதை கொடுக்காம நான் கிளாஸ் எடுக்கிறப்ப நீ எனக்கு முன்னாடி போகணும்னு நினைச்சியோ, அப்படி 1க்கு முன்னாடி என்ன போனாலும் உன்னோட மதிப்பு 0வா தாண்டா இருக்கும். என்னைக்கு நான் சொல்வதை கேட்டு வழி நடந்து பின்னால் வருகிறாயோ அப்போது உனக்கான மதிப்பு கூடும்னு அந்த ஆசிரியர் சொன்னாங்களாம். அதே மாதிரிதான் மாணவ செல்வங்களே, ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் எது சொன்னாலும் கண்டிப்பா நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன் தெரியுமா, இவ்வளோ உங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் நாளைக்கு நீ ஒரு பெரிய பொசிஷன்ல போய் உட்கார்ந்துட்ட, பெரிய பொசிஷன்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு மாசம் ஒரு 1,00,000 சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோ. சே, எங்க டீச்சர் எனக்காக எவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாச சம்பளத்துல ஒரு 10,000 ரூபாய் மேம்க்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு யாராவது நினைப்போமா? கண்டிப்பா மாட்டோம். இப்போ எனக்கே பேச முதல்ல ஸ்டேஜில் பேசணும்னா என்னன்னு தெரியாது. எனக்கு பேச சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா அப்பா கூட கிடையாது. ஸ்டேஜில் இப்படிலாம் பேச வரும்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது. ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சி பேச சொல்லி கொடுத்த டீச்சர் இருக்காங்கல்ல. இன்னைக்கு நான் இத்தனை மீட்டிங் போகிறேனே, மேம் எனக்கு கொடுக்குற அமௌண்ட்டில் உங்களுக்கு பாதி நான் கொடுக்குறேன்னு நான் கொடுப்பேன்? நோ. அந்த டீச்சர் அதையே எதிர்பார்ப்பாங்க? நோ. ஒரு டீச்சர் என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாங்க, என் பிள்ளை என்னை விட அதிகமா போகுதுன்னா அது எனக்கு சந்தோஷம்னு. உங்கள் பணத்தை விட உங்களுடைய வளர்ச்சியை எதிர்பார்க்கிற ஒரு ஜீவன் இந்த உலகத்துல உங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் உண்டுன்னா அது உங்களுடைய ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் நல்ல மாணவ செல்வங்களா இருந்து இந்த கல்லூரி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் கல்வியோடு சேர்த்து நான் சந்தோஷமா இருக்கக்கூடாது, ஞானி மாதிரி புத்தர் மாதிரி எதையும் அனுபவிக்காம இருக்கணும்லாம் நான் சொல்லலை. கல்லூரி வாழ்க்கையில நட்போடு சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற வார்த்தை கொடுக்கிற வலிமை, நான் இருக்கேன்டா உனக்கு எதனாலும் பார்த்துக்கலான்னு ஒரு 10 பேர் நம்ம பின்னாடி நின்னாங்கன்னா அது கொடுக்குற பூஸ்ட் வேற. அப்ப அந்த நட்போடு சேர்த்து ஆசிரியர்களுடைய வழிநடத்தலின்படி நீங்கள் கல்வியை கற்றுக்கொண்டால் நாளைய உலகம் உங்களை மிகச் சிறப்பானதாக பாராட்டும்.
அப்படி பாராட்டுகிற போது அதை பார்த்து பார்த்து காடுகளிலும் மேடுகளிலும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை உங்கள் கல்லூரி வாழ்க்கைக்காக கொட்டி இருக்கிற பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற ஆகச்சிறந்த மரியாதை உங்களுடைய கல்வி. அதை நீங்கள் அடைந்து நாளை இந்த தலைமுறைக்கு ஒரு நல்ல மாணவர்களாய் நீங்கள் வர வேண்டும் என்பதுதான். அதனால நீங்க இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுலாம் இல்லை. எதை செய்தாலும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு மனநிறைவை தருவதை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஜெயிச்சா மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா யாரும் நினைக்காதீங்க. ஜெயிச்சுட்டா சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்லை. ஜெயித்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதில்லை. மாறாக மகிழ்ச்சியாக இருந்தால்தான் ஜெயிக்கவே முடியும். அப்படி மகிழ்ச்சியான மனநிலையோடு இந்த கல்லூரி வாழ்க்கையை நடைபோடுங்கள். நாளைய உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.